2026 தேர்தலோட ஹாட் டாபிக் இப்போ வெளியாகிடுச்சு. அது என்னன்னா டிவிகேவோட தேர்தல் அறிக்கை தான். இலவச பேருந்து பயணம், தாலிக்கு தங்கம், மகளிருக்கு மாசம் 2500 கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த அறிக்கையில இருக்கிற முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி தேவைப்படும்னு இந்த வீடியோல கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல 3 முக்கியமான திட்டங்களை பத்தி பார்ப்போம். மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 1.6 கோடி தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுத்தா வருஷத்துக்கு 4.8 லட்சம் கோடி ரூபாய் தேவை. காமராஜர் கல்வி உறுதி திட்டத்துக்கு 1.2 கோடி மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு 1.8 லட்சம் கோடி ரூபாய். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உதவித்தொகைக்கு ஒரு 1.8 லட்சம் கோடி ரூபாய். ஜஸ்ட் இந்த 3 திட்டத்துக்கே வருஷத்துக்கு 8.4 லட்சம் கோடி ரூபாய் வேணும். இது நாம நினைச்சு பார்க்கறதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்ல, அன்னபூர்ணி சூப்பர் 6 இலவச சிலிண்டர் திட்டத்துல 2.2 கோடி குடும்பங்களுக்கு 1.18 லட்சம் கோடி அரசு கொடுக்கணும். பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் மற்றும் அண்ணன் சீர் திருமணம் திட்டங்களுக்கு மட்டும் சுமார் 5,000 கோடி. வெற்றி பயணம் இலவச பஸ் மற்றும் இலவச சானிட்டரி நாப்கின் ரெண்டுக்கும் சேர்த்து 28,000 கோடி. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா மொத்தம் 10.2 லட்சம் கோடி ரூபாயை தொடுது. இப்போதான் விஷயத்துக்கே வரும். இப்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்துக்கான மொத்த பட்ஜெட்டே 3.5 முதல் 4 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனா டிவிகே சொன்ன இந்த முக்கியமான திட்டங்களை முழுசா செயல்படுத்தணும்னா இப்போ இருக்கிற பட்ஜெட்டை விட 2.5 முதல் 3 மடங்கு கூடுதல் பணம் வேணும். சரி, இவ்வளவு பெரிய தொகையை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் எப்படி திரட்ட முடியும்? 3 வழிகள் தான் இருக்கு. கடுமையான வரி உயர்வு, பெட்ரோல், டீசல் அல்லது சொத்து வரி மேல பெரிய சுமை வரலாம். கடன் வாங்குதல், மாநிலத்தோட கடன் அளவு பல மடங்கு அதிகமாகும். மற்ற துறைகளில் நிதி குறைப்பு, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது அல்லது மின்சார திட்டங்களுக்கான நிதியை இங்க மாத்த வேண்டி இருக்கும். மக்களுக்கான நலத்திட்டங்கள் வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா லாங் டேர்ம்ல தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இதை தாங்குமா? இது ஒரு தொலைநோக்கு திட்டமா இல்ல நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கனவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.